பாவக்காய் குழம்பு கசக்குதுன்ட்டு வீட்டில் சாப்பிடாம இருக்காங்களா? இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கசப்பே இருக்காது. ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பாவக்காய் ஆட் பண்ணிட்டுங்க, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக சீரகம், 5-6 குருமிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டுங்க, ஒரே ஒரு வரமிளகா தாளிப்புக்கு சேர்த்து கூடவே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது உள்ள சேர்த்துட்டு இந்த மாதிரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச பாவக்காய் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சும் உள்ள சேர்த்துக்கலாங்க. எல்லாம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்து தேங்காய் பால் அரைச்சு உள்ள சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி.